அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 35 48 வரை உள்ள திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு தோன்றி அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்துகிற பகுதி. இதை வெறுமனே மேலோட்டமாக வாசித்துவிட்டு போய்விட முடியாது. பலவிதமான கருத்துக்கள் இன்றைய நற்செய்தியில் புதைந்து கிடக்கின்றன. அவற்றில் ஒரு ஆங்கிள், ஒரு பகுதியை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். அந்த பகுதி என்ன தெரியுமா? சீடர்களை தேடி போன இயேசுவின் பாதங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, சீடர்கள் எல்லாருமே அஞ்சி கதவை தாளிட்டுக் கொள்கிறார்கள். எங்கு இந்த மனிதனை பின்பற்றியதால், அவரோடு 3 ஆண்டுகள் பழகியதால் நம்மையும் இவர்கள் கொன்று விடுவார்களோ என்று அஞ்சி எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். யார் இந்த சீடர்கள் என்று ஒரு நிமிடம் நாம் அலசி பார்க்க வேண்டும். மார்க் நற்செய்தியில 14ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். முதல்ல இயேசு கெத்செமனி தோட்டத்தில் தன்னை பிடிக்க வந்தவர்களை பார்த்து கேட்கிறார், கல்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் தான் தினந்தோறும் கோவிலில் நான் கற்பித்துக்கிட்டு இருந்தனே, என்னை ஏன் நீங்க அங்க பிடிக்கல என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டு விட்டு தப்பி ஓடினர். 3 ஆண்டுகள் பழக்கம், 3 ஆண்டுகள் ஒன்றாக உண்பது, ஒன்றாக நடப்பது, ஒரே படகில் பயணம் செய்தது, எத்தனை புதுமைகளை, தோற்ற மாற்ற நிகழ்வில் உடனிருப்பு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னது, அஞ்சாதே என சொன்னது, எழுந்திரு என்று சொன்னது. எங்கே போனான் அந்த சக்கேயு? எங்கே போனான் அந்த நூற்றுவர் தலைவன்? ஒருவன் சொல்லுகிறான், இயேசுவை பின்பற்றுவதாக லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 57 58 வசனம். அவர்கள் வழியே நடந்து போகிற போது ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். எங்கே போனான் அவன்? இன்னொரு இடத்தில் யோவானும் யாக்கோபும் செய்கிற வேலைகளை பாருங்கள். 9ஆம் அதிகாரம் அதே லூக்கா நற்செய்தி 51 நீங்கள் வாசித்து பாருங்களேன். இயேசுவை சமாரியா ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வருது. எப்பரா எங்க தலைவரை உங்க ஊர்ல ஏத்துக்கல? உடனே இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு நாம் செய்யலாமா என்று கேட்கிறார். கெத்செமனி தோட்டத்துல விசாரணை, உங்களை பிடிக்க வந்திருக்கோம், அரெஸ்ட் வாரண்ட் இருக்குதுங்கன்னு சொல்றான். அந்த நேரத்துல வானத்திலிருந்து தீ வந்து அழிக்கலாமா என்று கேட்க யோவானும் யாக்கோபும் இல்லை. அதை யோவான் நற்செய்தி நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்கள். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கிறார். நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது என்று இயேசு சொல்றார். அதோட சைலண்டா அவர் போயிருக்கலாம்ல, ஏதோ பெரியவங்க சொல்றாங்கன்ட்டு. இவர் உடனே இன்னொரு வசனத்தை போடுறார். என்ன வசனத்தை போடுறார்? பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதாங்க உறவு, இதான் உலகம். தன்னுடைய சீடர்கள் எல்லாம் தப்பி ஓடிவிட்டார்கள். தனியே விசாரணைக்கு இரவெல்லாம் போனவர் இயேசு.
கற்றுணையே தன் சீடனாக கட்டி பிடித்து கொண்டு அடி வாங்கினார். சிலுவையே தன் நண்பனாக தூக்கி சுமந்து சென்றார். யாரும் அவர் அருகில் இல்லை. சில பெண்களும் மரியாவை தவிர, யோவானை தவிர கடைசி வரை அவருக்கு அருகில் வந்து பார்க்க சீடர்கள் இல்லை. ஆனால் உயிர்த்த பிறகு என்னே ஒரு மனித நேயம் மீண்டும் சென்று தன்னை விட்டு ஓடி போனவர்களை, தன்னை மறுதலித்தவர்களை, தன்னை தெரியாது என்று சொன்னவர்களை, ஏதோ ஒரு வகையில் தனது உறவை இகழ்வாக பார்த்துவிட்டு ஓடியவர்களை தேடி சென்ற பாதங்கள் நம் எல்லாருக்கும் சவால். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவங்க போன உடனே, இயேசுவை பார்த்த உடனே அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பயம் இருக்கும். 20 வருஷமா பகைங்க, 20 வருஷமா பகை, அண்ணன் தம்பி பேசுறது இல்ல. திடீர்னு ஒரு நாள் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போய் நிக்கிறாருன்னா தம்பிக்கு ஒரு திகில் வரும். பார்த்தீங்களா? என்னடா இது, இவரு வந்திருக்காரு நம்ம வீட்டுக்குன்னு. அது போல இயேசுவின் பாதங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய திகில். என்ன இது உண்மையா? இது உண்மையிலுமே நடந்திருக்கானு அவர்களை பார்த்து அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கிற ஒரே ஒரு சின்ன மனித பண்பை இந்த இடத்துல நம்ம கத்துக்கணும். நம்ம ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து உயிர்த்த ஆண்டவர் எவ்வளவோ பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறார். எங்கே உறவு முறிந்தாலும், எங்கே தனக்கு எதிராக பேசினவர்கள் இருந்தாலும் அந்த இடத்திற்கு தேடி சென்று பீஸ் பி வித் யூ, அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். பாருங்க, உடனே அவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பயந்தாங்க, ஒரு ஆவியை பார்க்கறது போல பார்த்தாங்க. உடனே இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டுகிறார். ஏன் கையை காட்டுறார்? ஆதார் அட்டை இல்லைங்கிறதுனால ரேகையை காட்டினாரா? காயங்களை காட்டினார் நம் கடவுள். இதோ நீங்கள் எனக்கு அளித்த காயங்கள், நான் பரிசாக அமைதியை தருகிறேன். இதோ நீங்கள் அளித்த காயங்கள், நான் பரிசாக பாவ மன்னிப்பை உங்களுக்கு அருளுகிறேன். இதோ நீங்கள் அளித்த காயங்கள், நான் பரிசாக நேயத்தை அருளுகிறேன். நீங்கள் என்னை விட்டு ஓடி போனீர்கள், உங்களை தேடி நான் மீண்டும் வருகிறேன். தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் உயிர்ப்பு வாழ்வு. இதுதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் ஏறெடுக்க வேண்டிய வாழ்வு. அடுத்த வசனம் லூக்கா நற்செய்தியாளர் ரொம்ப அழகா வைக்கிறார். கையை காலை பார்த்த உடனே இவங்களுக்கு மகிழ்ச்சி மேலிட்டு விட்டது. அவரது காயங்களால் நாம் குணமானோம், மன்னிப்பை பெற்றோம், மீண்டும் உறவு வந்தது, மீண்டும் அமைதி நமக்குள் பிறந்தது. அந்த காயங்களை பார்த்தவுடன் ஒரு குணம், அமைதி, அந்த மன்னிப்பு எல்லாம் நிகழ்கிறது. பாருங்க அந்த இடம். உடனே உறவுக்கு ரொம்ப ஒரு உச்சகட்டமா அங்கே சாப்பாடு. பா, உறவுனுடைய உச்சகட்டம் என்ன? கை நினைச்சிடுப்பா. உடனே இயேசுவே கேட்கிறார், வாய் விட்டு ஆசையா கேட்கிறார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கப்பா. உடனே மீன் துண்டை அங்க தருகிறார். இந்த வசனத்தை படித்த போது இதில் பல்வேறு இறையியல் கருத்துக்கள் ஒளிந்திருந்தாலும் என் மனதில் தோன்றியது அந்த இயேசுவினுடைய மனநிலையை பாருங்க. தன்னை விட்டு விட்டு ஓடி போனவர்களை தேடி போன அந்த பாதங்களை பாருங்க. தனக்கு காயங்களை கொடுத்தவர்களை தேடி போன அந்த காயங்களை பாருங்கள். நான் தொடர்ந்து யோசித்து பார்த்தேன், விவிலியத்தில் ஒருவேளை விட்டு விட்டார்களோ, ஒரு விடயத்தை, நிகழ்ச்சியை, உயிர்ப்பு நிகழ்ச்சியை விட்டு விட்டார்களோ? எல்லா ஆசிரியர்களும் என யோசித்தேன். எந்த விஷயம் தெரியுமா? நிச்சயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் சந்தித்து அமைதி உரித்தாகுக என்று சொல்லி இருக்க கூடும். அமைதி உரித்தாகுக என்று சொல்லி இருக்க கூடும். இத்தகைய வாழ்வு வாழ்வதுதான்
இயேசுவை பின்பற்றுகிற நாம் அனைவரும் செய்ய வேண்டியது. இன்று 2ஆம் வாசகம் பாருங்க, ரொம்ப அழகா இன்று 2ஆம் வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அவரு நம்மளுடைய மீட்பர் கடவுள் என நம்புகிற நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நாமும் அப்படி வாழணும். பல நேரங்களில் சில உறவுகள் நமக்கு எதிராக பேசிட்டா, செய்துட்டா, இகழ்வா ஏதாவது சொல்லிட்டா, வேற மாதிரி பேசிட்டா, அந்த உறவுகளை உடனே நம்ம கட் பண்ணிடுறோம். அப்படி இல்லாமல் தேடி போகிற பாதங்கள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம், நல்லது செய்துவிடல் என்பதை நமது வாழ்வில் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒருபோதும் நாம் அதை மறக்க கூடாது. நன்னயம் செய்து கொண்டிருக்கிற வாழ்வு. திருவள்ளுவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார். இந்த மாதிரி மன்னிக்கிறவங்க, இது போன்ற தேடி போகிற கால்களை பற்றி எல்லாம் அவர் பேசுகிற போது பொறை உடைமையில சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நோன்பு இருந்தா ஒருத்தனுக்கு எவ்வளவு பவர் இருக்கும், அவனை விட இது போல ஒருத்தனை இகழ்வா பேசுறவனை தேடி போய் மன்னிக்கிறான் பாருங்க, அவனை விட ஒரு படி கீழே தான் அந்த நோன்பு இருக்கிறவங்க கூட இருக்கிறான்னு எழுதுறார். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா வாழணும் பாருங்க. இன்றைய நாளில் எனக்கு சிந்தனைக்கு வந்ததெல்லாம் தென்னாப்பிரிக்கா நாட்டு விடுதலைக்காக உழைத்த நெல்சன் மண்டேலா. சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவங்க, அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார். நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமை கிடக்குது. கொஞ்சம் பிரான்ஸ் நாட்டுக்காரன், டச்சு நாட்டுக்காரன், 3 நாடுகள் அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கிறது. அடிமைகளானா எப்படி தெரியுமா? சொந்த நாட்டிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு விசா, பாஸ்போர்ட் வேணுமா? இந்தியாவுக்குள்ள நீங்க கர்நாடகா போகணும்னா பாஸ்போர்ட் வேணும்னா நமக்கு எப்படி இருக்கும்? என்னடா எங்க நாட்டுக்குள்ள வேணா? தென்னாப்பிரிக்காவில் அப்படி ஒரு அடிமைத்தனம், வாக்குரிமை கிடையாது என்கிற ஒரு அடிமைத்தனம், மிகவும் அடிமைத்தனம். அங்க ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தாங்க அந்த கருப்பு இன மக்கள் படிப்பதற்கென்று வைத்திருந்தார்கள். ஏன்னா படிச்சாங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவாங்களா. ரொம்ப மோசமான அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்க தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார் நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் சிறைவாசங்க, 27 ஆண்டுகள். பின்னாளில் அவர் அந்த நாட்டினுடைய அதிபராக மாறுகிறார். ஒரு முறை தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்றார், இன்னைக்கு நம்ம அப்படியே சும்மா நகர்வலம் போலாம், எங்கேயாவது அவுட்ஸ்கர்ட்லனா நகரை விட்டு வெளியில ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல்ல நம்ம சாப்பிடலான்னு சொல்றார். உடனே எல்லாம் படை தளபதிகளோட அப்படியே வண்டி போகுது ஃபுல்லா. ஒரு சின்ன ஹோட்டல்ல போறாங்க. அங்க போய் உக்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்து இருக்கிறாங்க. நெல்சன் மண்டேலா கொஞ்சம் முன்னாடி பார்க்கிறார். ஒரு மனிதர் தனியாக அமர்ந்து பயத்தோட சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவரை பார்த்த உடனே நெல்சன் மண்டேலா தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் சொல்லுகிறார், அந்த மனிதரை அவரது உணவோடு எடுத்துக்கொண்டு என் டேபிள் முன்னால வந்து உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. அங்க போய் சொல்றாங்க. இன்னும் அவருக்கு நடுக்கம், பயங்கர நடுக்கம். நடுக்கத்தோடவே அந்த சாப்பாடு பொட்டலத்தை எடுத்துட்டு வந்து ஏன்னா அதிபர் கூப்பிடுறார். உடனே உக்காந்து முன்னாடி உக்காந்து அப்படியே சாப்பிட்றதா வேணாமான்றார். சாப்பிடுங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா சாப்பிடுங்கன்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன அவன் கை நடுங்கிட்டே இருக்குது, எவ்வளவு மகிழ்ச்சியா சாப்பிடலாம். ஒரு அதிபர் கூப்பிடுறாரு, ஒரே டேபிள்ல அந்த அதிபருக்கு ஆப்போசிட்ல உட்காந்து சாப்பிட்றதுனா எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடணும். இவன் கையெல்லாம் நடுங்குது. பாதுகாப்பு அதிகாரி அவர் சாப்பிட்ட பிறகு எழுந்து போற பிறகு, ஏன் அவர் கை நடுக்கத்தோட உங்களை பார்த்து பதட்டமா இருந்தாரு, அவரது முகத்துல ஒரு மகிழ்ச்சியே இல்லையேன்னார். அப்ப நெல்சன் மண்டேலா சொன்னார், அந்த மனிதர் யார் தெரியுமா? 27 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்தபோது என்னுடைய சிறை அதிகாரி அவர். தினமும் வந்து என்னை கட்டி வைத்து மிகவும் மோசமாக என்னை துன்புறுத்தி அடிப்பார். அது சில மணி நேரம் அது போகும். அப்படி அடி வாங்கிய பிறகு குற்றுயிராய் நான் கீழே இரத்த வெள்ளத்தில் சரிகிற போதெல்லாம் அவரை பார்த்து தண்ணீர் தண்ணீர் என்று கேட்பேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா?
என் தலை மீது சிறுநீர் கழிப்பார். இதுதான் தினந்தோறும் நடந்தது. அந்த காவலர் தான் இப்போது அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்தவர். எனது மன்னிப்பை தரவே நான் அவரை எனது இடத்திற்கு வந்து என்னோடு அமர்ந்து உணவருந்த வைத்தேன் என சொன்னார். நெல்சன் மண்டேலாவுக்கு ஜோரா கரங்களை தட்டலாமா? முடியுமா பாருங்க, முடியுமா பாருங்க. அவரை அழைத்தவுடன் அவர் மனதில் என்னென்னலாம் நினைத்திருக்கும். நெல்சன் மண்டேலா தொடர்ந்து சொல்றார், எங்க நான் அவரை மரண தண்டனை விதித்திடுவேனோ, அல்லது அட்லீஸ்ட் ஒரே ஒரு சின்னதா ஓங்கி பலார்னு ஒரே ஒரு அறைங்க, நீங்கெல்லாம் ஏத்துக்குவீங்க தான் அடிக்கலாம், ஒரே ஒரு அறை அட்லீஸ்ட் செய்யலைங்க. அமைதி உரித்தாக்குக. வெறுமனை இறையியல் பார்வையில் இந்த வசனங்களை பார்த்து விடாமல் இந்த வசனத்திற்கு மனித கைகளை கொடுக்க வேண்டும். அமைதி உரித்தாக்குக. என்னப்பா அமைதி உரித்தாக்க? தேடி போய் மன்னி, உயிர்ப்ப கொடு, சமாதானத்தில் நிலைத்திரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் மழை பொழிவில் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், சமாதானம் ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என சொல்லுகிறார். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? ஆண்டவரே, இன்று என் கால்களுக்கு நான் புதிய பயிற்சியை கொடுக்க வேண்டும். அவை என் எதிரிகளை தேடி நடக்க வேண்டும். அவற்றிற்கு சமாதான நடை பயில நான் முயற்சிக்க வேண்டும். ஆண்டவரே, என் கைகளில் காயங்கள் வரட்டும். என் உடம்பெல்லாம் பிறர் சொல்லுகிற இன்சொல்லால் புது காயங்கள் கூட உருவாகட்டும். இருப்பினும் நேயத்தை என்பிக்கிற நற்கருணையாக என் வாழ்வு மாறிட, இதோ மீண்டுமாக உனது உயிர்ப்பின் பாதையில் உயிர் துடிப்புடன் நடக்கிற ஒரு உத்தம சீடத்துவ வாழ்வை எனக்கு பரிசாய் தந்தருளும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.